ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ஸ்டாக். டிவிடெண்ட் ஸ்டாக் பற்றி உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன நாள் ஷேர் பண்ணுறேன். டிவிடெண்ட் ஸ்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து நமக்கு ஒரு சின்ன டிவிடெண்ட்டை நமக்கு ரிட்டர்னாக தரதான் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ஸ்டாக். ஒரு கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்கிறீங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனியில் ஒரு 100 ஸ்டாக்கை நீங்கள் ஹோல்டு பண்ணிட்டு இருக்கிறீங்க. அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் தர டைமில் ஒரு ஸ்டாக்குக்கு ஒரு 10 ரூபா டிவிடெண்ட் தர அப்படின்னாங்கன்னா அப்போ நீங்கள் 100 ஸ்டாக்கு இன்ட்டு 10 போட்டால் எவ்வளோ வச்சு 1000 ரூபா. அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒரு கம்பெனியோட ஒரு ஸ்டாக்கை 100 ஸ்டாக்கை ஹோல்டு பண்ணால் மட்டுமே போதும். அதாவது அது ப்ராஃபிட்டாகவும் இருக்கலாம், லாஸ்லையும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஹோல்டு பண்ணிங்கனாவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 1000 ரூபாய்ங்கிறது பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் தர டைமில் நம்ம அக்கௌண்ட்டுக்கு ஆட் ஆயிரும். அப்படிங்கிறப்ப இது பார்த்தீங்கன்னா இது ஒரு பேசிவ் இன்கம். அதாவது நம்ம போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டு அது நம்ம பேசிவாக பார்த்தீங்கன்னா நமக்கு ரிட்டர்ன் தருது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு சேவிங்ஸ் என்ன தெரியும், ஒரு உண்டையில் ஒரு 10 ரூபா, 20 ரூபா, 100 ரூபா எப்போ வருதோ அந்த அமௌண்ட் எல்லாம் நம்ம உண்டியில் போட்டு வைப்போம். ஆனால் அது நம்ம 10 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் 10 ரூபா போட்டது 10 ரூபாயாக தான் இருக்க போகுது, எக்ஸ்ட்ரா ஆக போகிறது கிடையாது. ஆனால் அதைவே நம்ம சின்ன வயசுல ரொம்ப பெருசாக பார்த்துருப்போம், கரெக்டுங்களா? ஆனால் அதே மாதிரி நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போகிறப்போ நம்ம பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டு அது க்ரோத் ஆகிறது இல்லாமல் நமக்கு அதில் ஒரு சம்பளம் வருமானு கேட்டிங்கன்னா வரும். அதுதான் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ஸ்டாக்கு. இந்த மாதிரி டிவிடெண்ட் ஸ்டாக்கில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியதுன்னு கேட்டிங்கன்னா டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா வருஷம் கொடுக்குற ஈல்டு பார்த்தீங்கன்னா 2 to 6% இருக்கான்னு பார்த்துருங்க. ஒரு நல்ல கம்பெனி டிவிடெண்ட் தர ஸ்டாக்குன்னு சொல்லிட்டு எந்த கம்பெனிலையும் கூட போட்டக்கூடாது, ஏதோ ஒரு கம்பெனியில் போட்டக்கூடாது. நல்லா அனலைஸ் பண்ணோன்னா மெயினாக பார்க்க வேண்டியது 2 to 6% பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ஈல்டு தரான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த கம்பெனியில் கடன் இருக்கக்கூடாது. மூணாவது பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வருஷம் அது க்ரோத் ஆகி போயிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறத கம்பல்சரி பார்த்துக்குங்க. இது 3 கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் டிவிடெண்ட் ஸ்டாக்கில் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இப்போ டிவிடெண்ட் தர நல்ல பெரிய கம்பெனி தான் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. அதில் எனக்கு தெரிஞ்ச இந்தியாவில் டாப் 5 இருக்கிற ஒரு 5 கம்பெனி சொல்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு ஐடிசி, கோல் இண்டியா, என்டிபிசி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கம்பெனி இருக்குது. அதாவது நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், இந்த கம்பெனியில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவான்னு கிடையாது. நீங்கள் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா உங்களோட ஓன் ரிஸ்கில் ஓனாக ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள். முதல்ல டிவிடெண்ட் ஸ்டாக்னா இப்போ நான் சொன்னது ஒரு சின்ன பர்சன்டேஜ் தான். அதை பற்றி யூடியூப்லேயோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச கூகுள்லேயோ ஏதோ ஒன்று சர்ச் பண்ணி அதை முதல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள்.